அல்லது குறைந்தபட்சம் 4 மாதத்திற்கு பொய்யை சொல்லாமலாவது இருக்கணும். மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள் முறையானதா இல்ல, எத்தனை லட்சம் பேர் மெட்ரோவில் பயணம் செய்யணும், அதற்கு எவ்வளவு மூலதனம் என்பதை ஒரு கணக்கீடு மத்திய அரசு கொடுத்தா அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம சும்மா இங்க மக்களை ஏமாத்துவது என்பது தமிழக மக்களை மடையர்களாக நினைக்கிறார். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தேர்தலில் பாடம் கற்பிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பனாரு, ஒத்த ரூபாய் குறைக்கல. நீட்டை நான் வந்தா ஒரே ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, நிறுத்திடுவேன்னாரு. ஒரு தந்திரத்தையும் அவரால் செய்ய முடியல, ஏமாத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னாரு, பாதி பெண்கள் தகுதி இல்லாதவர்னு ஒதுக்கினாரு. திடீர்னு இப்போ ஒரு 15 லட்சம் பெண்கள் தகுதி பெற்றுட்டாங்க. எப்படி பெற்றார்கள்? அது யாருக்கும் தெரியாத பரம ரகசியம் ஐயா ஸ்டாலினுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சுகாதாரம் சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் ஓடுகிறது. மக்கள் அவதியில் இருக்கிறார்கள். இத்தனை துன்பம் துயரங்களுக்கு காரணமான ஐயா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 4 மாதத்திற்கு பொய்யை சொல்லாமலாவது இருக்கணும். இப்படி பாஜக எதிர்த்து சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் அவர் முனைமழுங்கி போவது உண்மையாகவே எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது. மக்கள் திமுகவை வெறுத்து விட்டார்கள். 2026 தேர்தலில் மிகப்பெரிய பதிலடியை திமுகவிற்கும் அதன் கூட்டணிகளுக்கும் தருவார்கள்.